ஹாய் ஹலோ வணக்கம். இது கொல்லிமலை வர வாழ்க்கை. என்னோட உடன்பிறப்பு லிட்டில் பிஸியாக இருக்கனால அவங்களுக்கு பதிலாக இன்றைக்கி நான் சேலம் போகிறதா ஆயிடுச்சு. என்னென்னா அவங்க எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க இன்றைக்கி நாமக்கல்லே 3 ஆர்டருக்கு மேலே எடுத்துட்டதுனால சேலத்துக்கு என்ன போய் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நானும் டெக்கரேட் பண்ண எல்லா திங்ஸு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டல் கார் வர சொல்லி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. சேலத்தில் இந்த செல்வமதி ரெசார்ட்டில் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் தான். வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி ரெசார்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருண்டா அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு சினாரி எல்லாமே. ஸோ இந்த ஹாலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வீடியோ வந்து கொஞ்சம் ஹரிசாண்டலாக எடுத்துகிட்டேன். என் அக்கா வந்து இன்ஸ்டாவில் தான் போஸ்ட் போடுவாங்க அவங்க பிஸ்னஸ்க்காக. அதுக்கு எடுத்துகிட்டு கடைசியில் எனக்கு யூடியூப்க்கு எடுக்க மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ரிசப்ஷன் பிளேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆல்ரெடி அவங்களோட டெக்கரேஷனே சூப்பராக இருந்துச்சு. நம்ம அப்படியே ரிசப்ஷன் பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வாழை இலையில் மல்லிகைப்பூ சுருட்டி வைக்கிற அந்த சூடிக்கல் சுடர் ஹெடிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நம்மளும் அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ வெளியே வாழைப்பழம் தேங்காய் டெக்கரேட் பண்ணது, ஒரு பன்னீர் சொம்பு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போய் நம்ம வந்து கோலம் பாக்ஸ் எல்லாமே பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண பிளேட்ஸ்லாம் அது மேலே வச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ 2 பேர் தான் போயிருந்தோங்கிறப்ப நாங்களே ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டு தான் எடுத்தோம். ஸோ எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் தான். அவங்க அந்த கோன் மாதிரி இருக்கிற கடல மிட்டாயை தவிர மீதி எல்லாமே நம்ம தான் வாங்கி ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் எல்லாமே ஒசூரில் ஆர்டர் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்க வந்து என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்கணும், என்னென்ன பழம் வைக்கணும்னு எல்லாமே சொல்லிடுவாங்க லிஸ்ட்டு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு தம்பி ராமையா சார் வந்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காரவங்களோட க்ளோஸ் ரிலேஷன் போல ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செலிப்ரிட்டியை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபங்க்ஷனும் அழகாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பியூபர்ட்டி ஃபங்க்ஷனு. ஸோ நல்லா டான்ஸ் ஆட்டம் பாட்டன் போயிடுச்சு. முன்னாடி நம்ம பிளேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பின்னாடி வந்துட்டு ஏன்னா முன்னாடி வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு. ஃபங்க்ஷனில் மெயின் மேட்டரே விருந்து தாங்க. பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு கறி விருந்து போட்டு அசத்திட்டாங்க. பஃபே ஸ்டம் தான். சில்லி சிக்கனு, ஃபிஷ் ஃப்ரை, மெயினான கிங் ஆஃப் த ஃபங்க்ஷனே மட்டன் பிரியாணி, ரைத்தா, ட்ராகன் சிக்கனு, சிக்கன் வறுவல் அசத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் கடா விருந்து மாதிரி ஒரு விருந்து இன்றைக்கி தான் நான் சாப்பிட்டேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க கறி விருந்து. ஒரு சில இடத்துல ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒரு மாதிரியாக ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நீட்டாக லைவ் கண்ட்ரோலில் போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சுட சுட மீன் வறுவல், சிக்கன் வறுவல். எனக்கு அந்த ட்ராகன் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் மட்டன் பிரியாணி சொல்லவே தேவையில்ல. அதெல்லாம் வர்ணிக்கணும்னு வார்த்தையே இல்லைங்க மட்டன் பிரியாணியெல்லாம். ஸோ நல்ல கொழுப்பு மிதக்க சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி மட்டன் பிரியாணியில் நாங்களும் வந்து பயந்துக்கிட்டே வந்திருந்தோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்தோம். வந்து அவசர அவசரமாக அரேஞ்ச் பண்ணுறேன் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் ஸ்வீட்டாக வந்து அந்த கஸ்டமர் வந்து எங்களை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அந்த படபடப்புலேயே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்படி ஒரு விருந்தை சாப்பிட்றப்ப அப்படியே மன நிறைவாக இருந்துச்சு. அப்பாடா அப்படின்னு. ஏன்னா நானும் புதுசு, ஃபஸ்ட் டைம் அக்கா இல்லாமல் வந்து ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம். விருந்தையும் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டோங்க. அப்படியே நீங்களும் இந்த டெக்கரேஷனு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.